நீங்க யோபு 8:7 கொஞ்சம் வாசிங்கனாக்க அதுல என்ன சொல்றாங்க, உங்களுடைய ஆரம்பம் அற்பமா இருக்கும், முடிவோ சம்பூரணமா இருக்கும். அது ஃபுல்லா வாசிச்சுட்டு யோபு உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமா இருக்கும். பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் சமுதிர ஜீவஜந்துகளையும் ஆண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆயிரும், அவ்வளவுதான். நீங்க எக்ஸ்பைரி ஆயிடுவீங்க, எக்ஸ்பைரி ஆயிடுவீங்க, மறிச்சம் போயிடுவீங்க. ஆகியால ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டுமே சும்மா உட்காரக்கூடாதுங்க. இப்போ நானும் ஒரு இன்ஜினியர் தாங்க. நான் இன்ஜினியர் ஆகிட்டு இந்த வருஷம், கடந்த வருஷம் ஜனவரி மாதம் தான் ரிட்டையர்ட் ஆனாங்க. இப்போ இந்த 31 வந்தால் ஒரு வருஷம் ஆகுது. பட் என் மனுஷால என்ன தெரியுங்களா, அப்பா ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் சும்மா இருக்கக்கூடாது, நானும் முயற்சி செய்யணும், நானும் ஓடி உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லணும். நான் எப்படி மனசுல நினைச்சனோ அப்படியே கடவுள் என்னை நிறைவேற்றிருக்காங்க, அந்த வாட்சை பூர்த்தி பண்ணிருக்காரு. இன்று மத்தியில நான் பேசணும்னாக்கா அது என் உள்ளத்தை மாற்றி உண்மையா செய்து கொடுப்பாயா, அவர் கட்டளைகளை கற்பனையை கை கொண்டு நீ நடப்பாயா, ஏசப்பா உன்னை மேன்மையா வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் கிறிஸ்து வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார், வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளது. அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு என்னை அழைத்து வந்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இருள் இருந்தது, அல்லேலூயா, இருள் இருந்த என்ன பண்ணாரு, வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. நான் என் பேர் என்ன தெரியுங்களா, முன்சாமி. என்ன பேரு? முன்சாமி. இப்ப என்ன பேர் தெரியுமா? டேனியல் ஜெபராஜ். முன்சாமியா இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, இந்த ஞாயிற்றுக்கிழமை குளிச்சு ட்ரெஸ் போட்டோன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன பண்ணுவேன், குளிச்சு ட்ரெஸ்ஸை மாத்திக்கணும். இது முன்சாமுடைய வாழ்க்கை. இப்ப டானியலுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா, டெய்லி குளிக்கிறது, டெய்லி ட்ரெஸ். அல்லேலூயா. அப்ப ஏசப்பா என்ன பண்ணாருங்க, இருள் இருந்து வெளிச்சத்துக்கு பண்ணுவார், குப்பையிலிருந்து தூக்கி ராஜாக்கு மத்தியில நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் தூக்கி வெளியே போட்டவங்க இப்ப விதவிதமா டீ காஃபி வந்துச்சு. என்ன வந்துச்சு? வெரைட்டிஸ் ஆஃப் டீ வந்துச்சு. 100 விதமான டீ உள்ள வந்துச்சு. 100 விதமான பீடி, சிகரெட்டு, பான்பரம் கடையில் இருந்துச்சு. அது எல்லாம் தூக்கி வெளியே போட்டவங்க இப்ப விதவிதமா டீ எல்லாம் உள்ள வந்துச்சு. அல்லேலூயா. ஏசப்பா நாம நம்ம மூலமா எதனால தூஷிக்கப்படுது? நம்ம கெட்ட வார்த்தை பேசுற யார் நம்ம தூஷிக்கப்படுது? ஏசப்பா நாம தூஷிக்கப்படுது. நம்ம போய் பேசுனா ஏசப்பா நாம தூஷிக்கப்படுது. நம்ம திருடுனா, நம்ம பெருமையா பேசுனா ஏசப்பா நாம தூஷிக்கப்படுது. இப்படியே நிறைய சொல்லினே போலாம். சினிமா பார்த்தா ஏசப்பா நாம தூஷிக்கப்படுது, சீரியல் பார்த்தா ஏசா நாம தூஷிக்கப்படுது, இல்லைங்களா? ஏன்னா கிறிஸ்தவன்றாங்க, சினிமா பார்க்குறாங்க, சினிமா பாட்டு கேட்குறாங்க, எல்லாமே செய்கிறாங்களே. கிறிஸ்தவர்லாம் பரிசுத்தம் உள்ளவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இப்படி ஏசப்பா நாம என்ன பண்ணுறது, தூஷிக்கப்படுது. அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த கடையில் இருக்கிற பிடிச்சி எல்லாம் தூக்கி உள்ள வெளியே போட்டேன். உள்ள என்ன வந்துச்சு? வெரைட்டிஸ் ஆஃப் டீ வந்துச்சு. இப்போ உங்க உள்ளத்துல இருக்கிற கசப்பு, வெறுப்பு, கோபம், எரிச்சல், போராமை இதெல்லாம் தூக்கி வெளியே போட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஆவியின் கனி வந்துடும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், நிச்சயம் இதெல்லாம் என்ன பண்ணணும், உள்ள வந்துடும். அல்லேலூயா. துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, அவர் துதி சொல்லி வரவே
தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே, அவர் துதி சொல்லி வரவே. தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே, முன்னறிந்தார் முன்கூறித்தார் நம்மை அழைத்தார், மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார். ஆமே. எல்லாரையும் அவர் சத்தத்தை உண்மையா கேட்டு அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நீங்க துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த வேலையில ஆண்டவரே, புதிய வருஷத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே, கனப்படுத்துவீராக ஆண்டவரே, மேன்மைப்படுத்துவீராக ஆண்டவரே, உயர்த்துவீராக ஆண்டவரே. இந்த ஊழியம் ஆண்டவரே அப்பா பாஸ்டர் அப்பா சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஊழியம் இப்போது இருப்பதை காட்டிலும் கோடா கோடியா இந்த ஊழியம் பெருகும்படியாக இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறாங்க. இது பெருக்கத்தின் துவக்கத்தின் ஆண்டாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாது, நாம கூட ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம். அதனால தான் அவருடைய டீ ஸ்டால் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதோ அதே போல நம்ம குடும்பம் நம்ம கூட நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னா அதே போல இருக்கணும். இப்போது கூட நமக்கு பேங்க் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு இந்த இன்னொரு முறை நம்ம கெஸ்ட்டுங்கெல்லாம் வந்துக்கிறதுனால இந்த பேங்க் அந்த பலனாரி நம்ம அந்த நிறைய நம்ம சர்வீஸ் தான் பண்ணுறோம். பிரசங்கியில் பைபிளில் உன் ஆதரத்தை கண்ணீருக்கு மீது போடு, அநேக நாட்களுக்கு பின்பு பலனை காண்பான்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய நம்ம உதவிகளை மக்களுக்கு நம்ம செய்துட்டு போனோம். அதே நேரத்தில் ஆண்டுடைய வசனமோ நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளை கூட நம்ம மதிச்சுட்டே போய் நிற்கும்போது அது வந்து ஒரு நாள் அது பலன் கொடுக்கும். அந்த பலன் வந்து யாருன்னா அனுபவிக்கணும், யாருன்னா அறுக்கலாம். நம்ம சத்தியம் பற்றி தான் அறுக்கணும் அப்படின்னு இல்லை. யார் வேணாலும் ஆண்டவர் வந்து சத்தியமூர்த்திக்கு மட்டும் ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் இந்த உலகத்துக்கே எல்லா மக்களுக்குமே அவர் ஆண்டவராக இருக்கிறாரு. அவர் வந்து யார் வேணா அதை அறுத்துட்டு போகலாம், யார் வேணா அதை வந்து ஆண்டவர் சமூகத்தில் வந்து சேரலாம். அது என்ன நம்ம இந்த செய்யறதுனால எனக்கு பேர் வரணும், யாருக்கு பேர் வரணும்னு இல்லை, மக்களுக்கு நன்மை அடையணும். அதே தான் இவ்வளோ நாளாக பார்த்துக்கிறாங்க. எங்கள் பழைய நாங்கள் செங்கோட்டன் சார் தாரியாய்ப்பு சார்லாம் குறைந்தபட்சம் ஒரு 40 வருஷம் இல்லைங்கய்யா, நம்ம 40 வருஷம் நம்ம ஊழியர் செய்யறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஒரு 20 வருஷமா நம்ம செஞ்சோம். இங்கே கொஞ்சம் தான் நீங்கள் பார்த்துட்டு நம்ம செஞ்சுருக்கிறதெல்லாம் அங்கே வந்து நம்ம நிறைய ஊழியர்கள் பண்ணிட்டோம். இப்போ இந்த கொரோனா பீரியட்ல வந்த பிறகு தான் இந்த இடத்த கொஞ்சம் நல்லா கட்டணும், இந்த மக்களுக்கு ஒரு இடம் வந்து ஒரு நன்மை அடையணும். தினம் வந்து 200 பேர் நீங்கள் டெய்லி சாப்பாடு சாப்பிடணுன்ட்டு ஒரு பிளான் வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு உங்களுடைய எல்லா சப்போர்ட் இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக அது வந்து ஃப்ரீயாக சாப்பாடு ஜனங்க வந்து பசியாக இருக்கிறவங்க வந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். அது சீக்கிரமாக அது வந்து திட்டம் இருக்கிறதெல்லாம் அமௌண்ட்ஸ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம வீட்டுக்கு பெரிய நம்ம ஜோதிபதி செய்யும் நம்ம விஜயம் செய்யும் எல்லாம் தான் வந்து தொடங்கி வைக்கிறோம். அது வந்து ஒரு இந்த ஜனங்க வந்து இருக்கிறது ஜனங்க வந்து பசியாக நம்ம ஒரு சின்ன ஒரு போண்டா கிடைக்குமா, ஒரு டீ கடைன்னு தேடி போகிறோம். அதனால இந்த இடத்துல கூட ஒரு 100 விதமான டீ போட்டுட்டு தான் நான் அவரை பண்ணிட்டு சொன்னேன். ஐயா நம்ம இடத்துல போட்டோம் ஒரு டீ ஒரு ஸ்டால் போட்டோம் அப்படின்னு அந்த கூட்டின்னு வந்து இதெல்லாம் காமிச்சேன். அந்த கடலுக்கு சித்தமாக இருந்தால் தான் இந்த இடத்துல ஒரு வெளியில் இந்த டீ ஸ்டால் பண்ணால் ஜனங்க வந்து எல்லாம் குடிப்பாங்க. இந்த ஃபுல்லாக நமக்கு டீலே இல்லை, ஜனங்கள்லாம் வீட்டிலேயே போட்டு டீ எல்லாம் குடிப்பாங்க. ஒரு வெளியில் வந்து குடிக்கிறது இல்லை. ஒரு ரொம்ப சீப்பாக கொடுக்கணும், ஒரு 5 ரூபாய் கூட நல்ல பாலாக கொடுக்கணும். சர்வீஸ் ட்ரஸ்ட்டு சொல்லி பார்க்கணும். நம்ம ஜனங்க குடிக்கிட்டோம். சில்ட்ரன்ஸ் பசங்களுக்கெல்லாம் வேலைக்கெல்லாம் கொடுக்கலான்னு இருக்குது. அந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம லாபத்துக்கு சம்பாதிக்கணும்னு ஒன்றும் இல்லை. அது அந்த மாதிரி கூட சர்வீஸாக கூட நம்ம வைக்கணும்னு நிறைய இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே ஜனங்களுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்காக நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஆண்டவர் கூடி சேர்த்துட்டு தான் இடத்துல பண்ணிக்கிறோம். கடவுள் சித்தமாக இருந்தால் அது சீக்கிரத்தில் நம்ம டீ ஸ்டால் பண்ணலாம். ஜனங்களுக்கு அது யூஸாக இருக்கும். எல்லாம் வந்து குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு எழுத்து 100 விதமாக டீனா அது நம்மளுக்கு எழுத்து தேவையான எல்லா விதமான
கடந்த வருஷம், அதாவது நேற்று வரையில நமக்கு நிறைய நெகட்டிவ் நடந்திருக்கலாம், நிறைய பாசிட்டிவ் நடந்திருக்கலாம். ஸோ பாசிட்டிவ் நம்ம கேரி ஃபார்வர்டு எடுத்துக்கணும். எதெல்லாம் நமக்கு ஆப்போசிட்டாக நெகட்டிவாக நடந்துச்சோ, நமக்கு தெரியாமல் நடந்திருக்கோம், நமக்கு தெரிஞ்சு நடந்திருக்கோம், அதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிட்டு பாசிட்டிவாக நடந்ததை எடுத்து 26ல நம்ம நடக்கணும். ஆமாம். ஸோ இந்த 2026 உண்மையாகவே பிளஸ்ஸிங் இயராக தேவன் மாற்றுவார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அழகான பாடல்கள், தேவனுடைய வார்த்தைகளை பேசுறது வந்த பாஸ்டர்கள் இங்கே தெரிவித்தார்கள். ஸோ இன்னைக்கு கோலார் தங்கவயலில் இது 2026 ஒரு கிறிஸ்டின் மீட்டிங்காக இருந்தால் கூட பாஸ்டர் பிஷப் சத்யமூர்த்தி ஐயா, என் அன்பு சகோதரி சிஸ்டர் ஸ்டெல்லா, இவங்களுடைய முயற்சியாக இந்த ஜனவரி முதல் கொண்டு இனி வருகிற எல்லா மாதங்களும் சிறப்பான ஒரு கூட்டங்கள், காஸ்பல் மீட்டிங்ஸ், ஸோ சுகமளிக்கிற கூட்டங்கள் எல்லாம் இங்கே நடக்கும். நீங்கள் தொடர்ந்து வாங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். 2024 வரைக்கும் சேவ் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. ஆனால் 2025ல அந்த சேவ் கமிட்டி உருவெடுத்து இன்னைக்கு ஆக்ரோஷமா கோலார் தங்கவயலில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சேவ் கமிட்டி ஏன் இதுக்கு முன்ன உருவாகல? நெசசிட்டி இல்லை, உருவாகல. தேவைகள் இருந்தது, ஆனாலும் கூட இனி அதிக தேவைகள் கேஜப் இருக்குது. அதனால சேவ் கமிட்டி என்றது ஒன்று வேணுமே. ஸோ அந்த சேவ் கமிட்டி தலைவராக நம்ம மத்தியில் இருக்கிற என் அன்புக்குரிய அண்ணன் அட்வொகேட் ஜோதிபாசையா அவர்களுக்கும், அன்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன், அன்புக்குரிய என்னுடைய சகோதரர் மதியழகன், எல்லாம் எங்கள் அண்ணன் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அப்படியே தான் என் கூட பழகுறாங்க. அண்ணன் தாடி அண்ணன். அதே போல காங்கிரஸ்ல ஒரு உறுதுணையா கட்டுக்கோப்பா இருந்து சில காரியங்களை கோலார் தங்கவயலில் செய்து வருகிற என் அன்புக்குரிய பாசத்துக்குரிய அண்ணன் அவர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நாங்கள் தரையிலிருந்து கிரவுண்ட்ல ஃபுட்பால் மேட்சை பார்ப்போம். நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது, அப்போ கருணானந்த் மேட்ச் பார்க்கறதுக்குன்னே நாங்கள் எல்லாம் போவோம். நிறைய பேர் மத்திய கவர்மெண்ட் நினைக்கிறேன். நம்ம தர்மல் கிரவுண்ட்ல, சிசி கிரவுண்ட்ல, மலையாளி கிரவுண்ட்ல அவரு ரைட் சைட் ஃபார்வர்ட்ல பால் கிருஷ்ண கோல் தான். ஸோ அப்படி ஒரு சிறந்த கால்பந்தாட்ட வீரர் இன்னைக்கு இந்த சேவ் கமிட்டியில் அவரும் ஒரு அங்கத்தினராக இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். சேவ் கமிட்டி வெரி வெரி நெசசிட்டி இன் 2026. திஸ் இஸ் நாட் எகென்ஸ்ட் பொலிட்டிக்கல் இருக்கிறவங்களுக்கு எதிரானதல்ல, உரிமைக்காக போராடுகிற ஒரு கமிட்டி. ஸோ அதனால எங்கெல்லாம் கேஜிஎஃப்னுடைய உரிமைகள் தவறி போதோ, கேஜிஎஃப்னுடைய உரிமைகள் தட்டி பறிக்கப்படுகிறதோ, அங்க ஒரு குரல் வேணும்னு சொல்லிட்டு தான் சேவ் தெரியல, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இருந்தாலும் இந்த சேவ் கமிட்டின்றது இன்னைக்கு நீங்க இந்த 25ல போன வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மீடியால பாத்தீங்கன்னா நிறைய குரல், உரிமை குரல் எல்லாம் எழுப்பப்பட்டு எங்கெல்லாம் அந்த உரிமை குரல் எழுப்புச்சோ அங்கெல்லாம் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சது. ஸோ அதனால சும்மா அவங்க போராட்டம் பண்ணுறதில்ல, சும்மா மீடியாவுக்கு வரதில்லை. தேவை எப்போ இருக்குதோ, எப்போ நெசசிட்டி இருக்குதோ அப்போ அந்த மீடியாவுக்கு வராங்க, பேட்டி கொடுக்குறாங்க, பாதிக்கப்பட்ட இடத்துல நேரடியாக போய் சந்திக்கிறாங்க, அதுக்கு தீர்வு காட்டுறாங்க. ஸோ அப்படி இன்னைக்கு அவங்க செய்து வரதுனால அந்த சேவ் கமிட்டி அப்படின்னா, சேவ் கமிட்டினாக்கா சன் ஆஃப் தி சாயில் தான் சேவ் கமிட்டியாக இருக்க முடியும். ஸோ நமக்கு பங்காரப்பட்ட கோலாரோ அவங்கெல்லாம் சன் ஆஃப் தி சாயில் சொல்ல முடியாது, சொல்றதுக்கு நெசசிட்டி இல்லை. ஸோ கேஜிஎஃப்ல பிறந்த இந்த மண்ணுக்கு சொந்தமானவர்கள் தான் அந்த சேவ் கமிட்டி, இந்த கோலார் தங்களை எப்படின்னா பாதுகாக்கணுமே அப்படின்றதுக்காக அவங்க எடுக்கிற முயற்சி. அதுல நானும் ஒரு பங்கா விளங்குறாங்க நான் சொல்றேன். ஸோ அதே போல எல்லாமே இந்த கோலார் தங்கவயல் இனி வருகிற 26ல இப்போ இனிலிருந்து தொடங்கும் பொழுது எல்லாமே நேர்த்தியா நடக்கும். ஸோ இன்னைக்கு மீடியா இருக்கிறது,
அன்பு சகோதரர் மதியழை ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சில நியூஸுங்களெல்லாம் நம்ம நியூஸ்லாம் ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுனால தான் சில காரியங்கள் தெரிய வருது, கேட்கல. இல்லாட்டி மக்களுக்கு யாரும் தெரிய வருதில்லை. இப்போ ஜோதி பாஷையா இங்கே பேசுறாருன்னா இங்கே ஒரு 40 பேர் 50 பேர் ஒரு 100 பேருக்கு தான் தெரியுது. ஆனால் நாளைக்கு மீடியாவில் போகும்போது லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கணும். ஸோ அந்த கூக்குரலுடைய சத்தங்களை எடுத்துட்டு மக்களுக்கு போய் சேர்க்கறது மீடியா. ஸோ அதனால இந்த ஒரு நல்ல நாளில் 2026 உங்களை தேவனை ஆசீர்வதிக்கட்டும். எல்லாம் நெகட்டிவெல்லாம் மாறி எல்லாம் பாசிட்டிவ், எந்த ஃபைனான்சியல் கிரைசஸ் வராதபடிக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து அழகாக நடத்தி கொண்டு வருகிற பிஷப் ஐயா சத்யன் ஸ்டெல்லா சிஸ்டர் மற்றும் என்னோடு கூட அந்த ஊழியர்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு பாலகனாக பிறந்தார். ஏனென்றால் இந்த உலக ஜனங்களின் பாவங்களை போக்குவதற்காகவும் கண்ணீரை துடைப்பதற்காகவும் அவர் வந்தார். கிறிஸ்தவர்களாகிய நாம் பிறர் மீது அன்பு செலுத்த வேண்டும், பாசம் காட்ட வேண்டும், அரவணைக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எண்ணற்ற பாடுகளை பட்டுக் கொண்டிருந்த பொழுது 7 வார்த்தைகளை கூறினார். அதிலே முதலாவது வார்த்தை மன்னிப்பு. பிதாவே, இவர்கள் ஒன்றும் அறியாமல் என்ன செய்கிறது என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார், அவரை மன்னியோம் என்று. அப்படித்தான் நாம் வாழ்க்கையில கூட ஒவ்வொருவரும் கூட அந்த மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அவரை இந்த சமூகத்திலே வாழாக்காமல் தரையாக்கி அவர் ஒரு டிவியிலிருந்து இன்னைக்கு எவ்வளவு மட்டத்துக்கு உயர்ந்திருக்கிறார் என்றால் அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினார். அதே போல இதை குறிப்பிடலாம். புரட்சியாளர் அடிமைப்பட்டு கிடந்த சமுதாயத்தை சமூக நீங்களுக்கு சுயமரியாதை அளித்த அம்பேத்கர் எழுதிய சட்டத்தின் மூலமாக இந்திய நாட்டிலே டிவியில் கொண்டிருந்த நரேந்திர மோடி இந்த நாட்டின் பிரதமராக கூட இருக்கின்றார். அதனால் நாம் என்ன தொழில் செய்து கொண்டிருப்பது அல்ல, கர்த்தரை விசுவாசித்தால் கர்த்தர் உங்களை மென்மேலும் உங்களை பாக்கியவான்களாக்குவார் என்று கூறிக்கொண்டு பாஸ்டர் அவர்கள் கூட கர்த்தர் சொல்கிறார், கொடுங்கள், ஒரு பங்கு கொடுத்தா பல மடங்கு நீங்கள் திரும்பி பெறுவீங்க. பாஸ்டர் நல்ல மனசை இன்னைக்கு உங்களெல்லாம் இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர்னாவே அன்பளிப்பு தான், பரிசு தான். ஒருத்தர் கொடுக்கிறது, ஏழைகளுக்கு கொடுக்கிறது, அன்பை காட்டுறது, அதுதான் செய்யுது. அதை பாஸ்டர் செய்திருக்கிறாரு. உங்களுக்கெல்லாம் அன்பளிப்பு இருக்குது. நான் உங்கள் நேரத்தை மூலமாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கும்படி வேண்டி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். ஐயா செங்கோட்டன் அவர்கள் மாலையில் பாருங்க ஐயா, அங்க பாருங்க. இதே பகுதியில் பிறந்து வளர்ந்து இந்த ஐயா மாஸ்டர் சத்தியமூர்த்தி இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தொழில் ஆரம்பித்து சில்க் ப்ராடக்ட் வந்து நடத்திருந்தார். அப்போ நான் டிகிரி முடிச்சுட்டு மைண்ட்ஸ் மூடுற தருவாயில் இருக்கும்போது பசங்களுக்கு, ஏழை பசங்களுக்கு, கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நாம குறைந்த செலவில் அந்த டியூஷன் எடுக்கணும்னு சொல்லி இந்த பகுதியில் படிச்சிருக்கக்கூடிய மற்ற தங்க வயலில் படிச்சுக்கிறவங்களெல்லாம் சேர்த்து சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பகுதியில் இலவச டியூஷன் என்ற முறையில் நாங்கள் ஒரு டியூஷனை அப் டு டிகிரி வரைக்கும் எஸ்எஸ்எல்சியில் இருந்து நான் எல்கேஜிலேருந்து இன்ஜினியரிங் வரைக்கும் நாங்கள் எங்கள் டியூஷனை நடத்தணும். 2003 நான் இந்த பகுதியில் எல்லாருக்கும் வாத்தியாராக தான் தெரியும். நான் 2003 நான் வழக்கறிஞரான பிறகு இந்த பகுதி மக்களுடைய தொடர்பு,
முழுமையா தொடர்பில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்ல நீங்க என்ன பேசுறதை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த பகுதியில் நாம எப்படிப்பட்ட போராட்ட நிகழ்ச்சிகள்ல பேசுறதை நீங்க பார்த்திருக்கீங்க. இன்னைக்கு இந்த பகுதியில நான் பிறந்திருந்தாலும் இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு எல்லாராலையும் வாழ்த்தப்பட்டாலும் இந்த பகுதியில எப்படியாவது மீண்டும் இந்த பகுதி மக்களோட நாம பங்கேற்கணும் அப்படின்ற ஒரு ஆவல், ஒரு ஆதாரம் எனக்கு இருக்குது. ஆனா அந்த வாய்ப்பை ஐயா பாஸ்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் இன்னைக்கு எனக்கு இந்த ஏற்படுத்தி கொடுத்த நிகழ்ச்சியிலே இது மீண்டும் இந்த பகுதி மாறிக்கும் மிகப்பெரிய ஒளி விட்டு ஓங்குகின்ற ஒரு பகுதியாக மாறும் என்கின்ற நிலையை இந்த நிகழ்ச்சி மூலியமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம உட்காந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு நீங்க வசித்து இருக்கிற வீடுங்குது, அந்த வீடு உங்களுக்கு சொந்தமாகணுமா வேணாம்? நம்ம வீடு இருக்கிறோமே, அந்த வீடு நம்மளுக்கு சொந்தமாகணுமா வேணாம்? இன்னைக்கு நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் இல்லை, இந்த டிஸ்பென்சரி இருந்துச்சு. நீங்க எதனா ஆனா தூக்கின்னு போறதுக்குள்ளேயோ செத்துட்டு தூக்கின்னு வராங்க. இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கம்பெனி ஹாஸ்பிட்டல் திறக்கணுமா வேணாம்? இன்னைக்கு நம்மளுக்கு இந்த பகுதி மைசூர் மைன்ஸ்ல பெரிய பெரிய தலைவர் சிஎம் ஆரம்பத்துல இருந்து எஸ்ஆர் ராஜகோபால்ல இருந்து டிஎஸ் மணியில இருந்து மிகப்பெரிய தலைவர்கள்லாம் எம்எல்ஏவா உருவானாங்க. ஆனா அவங்கெல்லாம் படிச்ச இந்த ஸ்கூலு எதிரில் இன்னைக்கு செல்லாப்பா ஸ்கூலு பாழஞ்சிட்டு இருக்குது. இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு ஸ்கூல் பாழஞ்சிட்டு இருக்குது. நம்ம பசங்கள்லாம் இன்னைக்கு ஆட்டோலையும் பஸ்லையும் போய் எங்கேயோ படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நாளைக்கு இந்த செல்லப்பா ஸ்கூல் கூட ஒரு சிறந்த ஆங்கில பள்ளியாவோ உயர்ந்த பள்ளியாவோ உருவானா அது மாணவன் நம்ம சொல்லிட முடியுமா? முடியாது. நாம இன்னைக்கு கூட டிராக்டர் தண்ணியும் போர் தண்ணியும் குடிச்சுன்னு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒரு நிரந்தரமா நம்மளுக்கு இந்த நாகாவரத்துல டேம் இருக்குது, ஆனா தண்ணி வசதி நம்மளுக்கு இல்லை. இன்னைக்கு ஒரு பெரிய டேம் கட்டி நம்ம வீட்டுக்கு திறக்கிற அளவுக்கு குழா போட்டு குடிக்கிற தண்ணி வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம வானான்னு சொல்லிட முடியுமா? இப்படிப்பட்ட அடிப்படை பிரச்சனைகளுக்காக இன்னைக்கு தினப்பயணிகள் காலையில் ட்ரெயின்ல போறாங்க, மாடு ஆடு மாதிரி இடம் இல்லாத அவஸ்தைப்பட்டு வராங்க. 2 ரயில் ரூட் போட்டு நிறைய ட்ரெயின் உண்டு இந்த கேஜிஎஃப் டெவலப்மெண்ட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்னைக்கு கோரிக்கை வைக்கிறோமே, இது தப்பா? இல்லை. இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தான் பாஸ்டர் வில்லியம் அவர்கள் உங்கள் மத்தியில சொன்னார். ஏன்னு சொன்னா காலத்தின் கட்டாயம் 25 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் இந்த இடம் இது மைன்ஸ் இது. அப்பப்போ எஸ்டேட் ஆபீஸ்க்கு நிறைய சத்தியமூர்த்தி விட்டுக்கிட்ட வராரு. ஆனா இவர் என்ன இங்க சர்வீஸ் பண்ணுகிறாரு, ஏழைகளுக்கு உதவணும்னு சொல்றாரு. 200 பேர் சாப்பிடணும், சாப்பாடு இலவசமானு சொல்றாரு. டீ கடையை வச்சு குறைந்த அளவில் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட நல உதவிகளை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த கட்டடத்தை வச்சுருந்தா இந்த கட்டடத்துக்குள்ள அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நிர்வாகம் முயற்சி பண்ணுது. அதனால இதை எல்லாருமே அவங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு நாமும் இன்னைக்கு போராடணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜனத்தங்களை பாதுகாக்கணும்னு சொல்றதுக்காக தான் சேவ் கேஜிஎஃப்னா தங்கவயல் பாதுகாப்பு ஐக்கிய முன்னணின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்கோம். இங்க எல்லாரும் கையெழுத்து இயக்கம் பண்ணோம், முன்ன கூட வந்தோம், இங்க பண்ணோம். யாரும் கையெழுத்து வாங்குறாங்க உங்ககிட்ட. ஆனா நாங்க கையெழுத்து எதை கேட்கறோம்னு சொன்னா இப்ப நான் சொன்னப்பா இதையெல்லாம் அமல்படுத்துறதுக்காக நீங்க ஒரு கையெழுத்து போடுங்கன்ற உங்ககிட்ட காசு கேட்கல, உங்ககிட்ட எந்த டாக்குமெண்ட்டும் கேட்கல. நம்மளுக்கு வீடு வேணும், நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் வேணும், நம்மளுக்கு நல்ல ஸ்கூல் வேணும், குடிக்கிற தண்ணி வேணும், ட்ரெயின் வேணும், இதுக்காக ஒரு சைன் போடுங்க அப்படின்னு கேட்குறோம். போடுவீங்களா போட மாட்டீங்களா? இதுக்காக தான் ஒரு இயக்கத்தை உருவாக்கி சேவ் கேஜிஎஃப் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கும். இந்த அமைப்புக்கு கிறிஸ்துவ அமைப்புகள் பேராதரவு தங்கவயலிலே கொடுத்ததனால்தான் இந்த அமைப்பு இன்னைக்கு பிரகாசமாக வலுப்பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒவ்வொரு போதகமார்களும் இன்னைக்கு எங்களை முன்ன நின்று சைன் பண்ணி இதை இன்னைக்கு பண்றாங்க. ஐயா வாட்பர்ஜாட்டு அவரு அறிவிச்சார், கையெழு மீட்டிங்லேயே இன்னைக்கு அறிவிச்சார், நீங்க எல்லாரும் இதுக்காக தான் நீங்க சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்ணார். இப்படி தங்கவயல் முழுவதும் ஐயா வில்லியம் எல்லாருமே நாங்க கேட்டுக்கிறதுனால எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. நீங்க தாய்மார்கள், உங்கள் பிள்ளைகள், பகுதியில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் இதுக்கு ஒரு சைன் மட்டும் போடுவோம். நாங்க ஒரு 50 பேர் லைனா வரோம்,
ஐயா பாஸ் சத்தியமூர்த்தியோட வரோம், ஐயா வில்லியமோட வரோம், மற்றவங்களோட வரோம். அந்த இயக்கம் வலுப்பெற்றால் தங்க வயலில் மீண்டும் நம்ம பழைய மாதிரி வாழற ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு கிராம பகுதியில் ஒதுக்கப்பட்ட பகுதி மாதிரி இல்லை மைசூர் மைன்ஸ். ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு மீண்டும் அப்படி ஒரு நிலைமை வரணும்னா நம்ம வீடுங்க நம்மளுக்கு சொந்தமாயிடுச்சுன்னு சொன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். நாளைக்கு வேற எதுங்கெல்லாம் பண்ண முடியுன்றதுக்காக தான் இந்த சேவ் கேஜிஎஃப்ன்ற ஒரு அமைப்பு பண்ணியிருக்கிறோம். அந்த அமைப்பில் இந்த பகுதியில் பிறந்து வளர்ந்து ஆளான எனக்கு அந்த வாய்ப்பை தலைமைக்கு இந்த கொடுத்துருக்குறாங்க. அதனால இந்த பகுதி மக்கள் எல்லாம் அதை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா சத்தியமூர்த்தி அவர்கள் இந்த வாய்ப்பை எனக்கு நல்கியமைக்காக சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் என்றும் இந்த அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி